அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கணித்துக்குரிய பலாகா பாடத்தில் இணைந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, இன்று பாடத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஏற்கனவே நடத்திய பாடத்தில் ஒரு சிறு விடயங்களை உங்களுக்கு சுட்டி காட்ட விளைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், இங்கே நம்முடைய நிறைய உலமாக்களும் இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் சில விஷயங்களை நன்கு அவதானிக்கின்றார்கள். அந்த விதத்திலே சுட்டி காட்டப்பட்ட ஒன்றுதான் இங்கே பாருங்கள். நான் நீல நிறத்தில் கோடிட்டிருக்கின்றேன். அத்தஸ்ஹோ. ஏற்கனவே இந்த தஸ்ஹோ என்பதற்கு நான் கருத்து கொடுத்திருந்தேன். சுவாஹ எசைஹுடைய கருத்து, அதாவது சத்தமிடுறது, குமுறுகிறது என்ற கருத்து. மாறாக இது சஹா எஸ்ஹோவில் இருந்து வர வேண்டும். அந்த வகையில் கருத்து விழித்திருக்கிறாயா, அத்தஸ்ஹோ நீ விழித்திருக்கிறாயா, அம்ஃபுவாதுக கைரு சாஹின் அல்லது விழிக்காத உன்னுடைய இதயமா என்று ஜரீர் அந்த கவிதையை அப்துல் மலிக் பின் மர்வானை புகழ்ந்து ஆரம்பிக்கிறார். அதனுடைய கவிதையுடைய ஆரம்பம் தான் அது மத்லயுஹா என்று கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஆரம்பத்தை ஃபஸ்தங்கர அப்துல் மலிக் ஹாதலி பித்திதா, அவர் அதனை வெறுத்தார். இதனால் அது அந்த பலாகாவுடைய ஸ்தானத்தை விட்டும் அது நல்லதாக இருந்த போதிலும் மீறி போய்விட்டது. அதனால தான் வக்காலலகு பல் ஃபுவாதுக்கு அந்த, மாறாக உன்னுடைய இதயம்தான் விழித்திருக்கிறது என்ற மாதிரி அவர் கூறியிருக்கிறார். ரெண்டாவது விடயம்தான் பாருங்கள், பச்சை நிறத்திலே நான் கோடிட்டு இருக்கின்றேன். வ நஆ உலமா உல் அதபி அலல் புஹ்திரி. இந்த நஆ என்பதற்கு பல கருத்துகள் இருக்குது. பழித்தார், குறை கூறினார், அறிவித்தார், ஆட்சேபனை செய்தார் என்ற கருத்தெல்லாம் இருக்குது. எனவே இந்த இடத்துல மிகவும் பொருத்தமான கருத்து தான் நஆ என்பதற்கு ஆட்சேபனை தெரிவித்தார். உலமா உல் அதப், இலக்கியத்தினுடைய உலமாக்கள் அலல் புஹ்திரி, புஹ்திரின் மீது ஆட்சேபித்தார்கள். ஐயபுதா கசீதத்தன், அவர் ஆரம்பித்த கசீதாவை என்ற கருத்து தான் அங்கே கொடுக்க வேண்டும். அவர் ஆரம்பித்த கசீதாவை ஆட்சேபித்தார்கள். யுன்ஷிதுஹா மம மம்தூஹிஹி, அந்த புஹ்திரி தன்னுடைய மம்தூஹ் புகழுக்குரியவருக்கு முன்னினால் பாடியதான அந்த கசீதாவின் ஆரம்பத்தை அவர்கள் ஆட்சேபித்தார்கள். பிகௌலிஹி லக்கல் வைலு மின்டெயிலின் தகாசர ஆஹிருஹு என்ற அந்த கவிதை. இதனை கொஞ்சம் நாங்கள் கணித்து கொள்ளுங்கள். இதை போன்ற விடயங்கள் வரும் பட்சத்தில் நாங்கள் முற்றிலும் அதனை திருத்தி கொண்டு முற்றிலும் சீரானதையே தான் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். எனவே இப்படியாக சில விடயங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு வாயில் திறந்திருக்குது. சில விடயங்களை அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு சந்தேகம் வந்தாலும் கேட்டுக்கொள்ள முடியும். நல்லது. இன்றைய பாடம் இன்ஷா அல்லாஹ் மாலையில் உங்களுக்கு நான் சமர்ப்பிப்பேன். ஏனெனில் தற்பொழுது எனக்கு பாடங்கள் இருக்கிறதின் காரணமாகவும் சில வேலைகள் இருக்கிறதின் காரணமாகவும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த புதிய பாடத்தை நாங்கள் இன்று மாலையில் உங்களுக்கு தருவோம். எனவே இந்த 2 இடங்களை நல்ல முறையிலே கவனித்து கொள்ளுங்கள். அடுத்தது இன்னும் ஒரு இடம்தான், தரிப்து இந்த ருயத்துக்க கமா யத் ரபு அல் இன்சானு லி ருயத்தில் முலஹக்காத் என்று வந்துச்சு. அதுக்கு மேலால் பைத்தொண்டு வந்தது, வமா தரபி லம்மா ரஅய்துக பிதாத்தன் லகது குந்து அர்ஜு அன் அராக ஃபஅத் ரபு என்று. இந்த பைத்துக்கு இமாம் வாஹிதி சொல்கிறாங்க, ஹாதல் பைத்து யஷ்பஹுல் இஸ்திஹ்ஸா, இந்த பைத் பரிஹாசத்துக்கு ஒப்பாகிறது. ஃபைனஹு யக்குலு தரிப்து இந்த ருயத்துக்க, அதாவது அவர் சொல்லுகிறாரு, முத்தனப்பி காஃபுருல் இஹ்ஷீதியை பார்க்கக்கூடிய நேரத்தில் நான் வேடிக்கைகளை பார்க்கிற நேரம் மனிதன் எப்படி ஆனந்தம் அடைகின்றானோ அதனை போல ஆனந்தம் அடைகிறேன் என்று. எனவே இங்கே உன்னை பார்க்கும் நேரத்தில் வேடிக்கைகளை பார்த்து மனிதன் ஆனந்தம் அடைவதைப் போல நான் சந்தோஷப்படுகிறேன் என்ற கருத்து வர வேண்டும். மாறாக முலைஹாக்காத்துக்கு நான் சிரிப்பூட்டு பெண்கள், கோமாளியான பெண்கள், சிரிப்பூட்டும் பெண்கள் என்ற கருத்தை கொடுத்திருப்பேன். மாறாக இந்த இடத்துல வேடிக்கைகள் என்றதை நீங்கள் திருத்து கொள்ளுங்கள். அத்துடனே இங்கே ரசா என்று வந்தது. ஏற்கனவே நாங்கள் அங்கே கோடிட்ட அந்த நீல நிறம் கோட்டுக்கு பின்னால் நஆ உலமாவுல் அதப் என்ற அந்த பைத்து கீழே பாருங்கள். வ ஆபு அலல் முத்தனப்பி கவுலஹு ஃபி ரசாஇ உம்மி சைஃபுத் தௌலா.
ஏன்னா இந்த ரசாங்கிறதுக்கும் பல கருத்துகள் இருக்குது. எனவே இங்கனைக்கு அந்த மரண செய்தியினுடைய கவலையைத்தான் குறிப்பிடுகின்றது. ஏற்கனவே நான் கவலை என்ற கருத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த கருத்தும் அங்கனைக்கு பொருந்தும். ஆனால் தமிழில் இரங்கற்பா என்று சொல்லுவாங்க, அதாவது அந்த மரணத்தினுடைய சோகத்துக்கு. அதே மாதிரி தான் இங்கே சோக கீதம் தான் பாடப்பட்டிருக்குது. எனவே ரசாக்கு சோகம் கவலை என்ற கருத்தோட இரங்கற்பா என்ற கருத்தும் தமிழில் இருக்கிறது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இந்த விஷயங்களை கவனித்துக் கொள்ளுங்கள்.